அனுபவத்தில் 6ஆம் வகுப்பு தான் ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. 6ஆம் வகுப்பு பாடம் எழுதுறது தான் ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. நம்மளுடைய அத்தனை ஆய்வுலையும், தேசிய அளவிலான ஆய்வுலையும் மாநில அளவிலான ஆய்வுலையும் 6, 7, 8ல கொஞ்சம் இதுவாகுதுன்னு சொல்றாங்க. அது காரணம் பல விதமா இருக்கலாம். நடுநிலைப் பள்ளிகள்ல வந்து எப்படி, உயர்நிலைப் பள்ளிகள்ல 6, 7, 8ல வந்து சரியான ஆய்வு தலைமை ஆசிரியர்கள் பண்றாங்க. பல சிக்கல்கள் நிர்வாக ரீதியிலான. ஆனால் மிக முக்கியமான உளவியல் சிக்கலாக நான் பார்த்தது 6ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்களை குழந்தைகள் கணக்கில் சேர்ப்பதா மாணவர்கள் கணக்கில் சேர்ப்பதா என்ற குழப்பம். இதுதான் மிகப்பெரிய சிக்கலா இருந்தது. அந்த சிக்கலுக்கு பல வாத பிரதிவாதங்கள், பல கல்வியியல் செயல்பாட்டாளர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளே பார்த்தா பயமா இருந்தது. இது வந்து பண்ண முடியுமா? இறுதியில் முடிவு செய்தது 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் நிறைய படக்கதைகள் கொடுக்கணும். அதனாலதான் வந்து நம்ம கடலும் கிழவனும் படக்கதையா வந்திருக்கு. அந்த படக்கதை பின்பக்க அட்டையிலும் வந்திருக்கு. அந்த பின்பக்க அட்டையில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு முழு படமே போட்டோம். அந்த படத்தை பார்த்தா எனக்கு வந்து சரியா பிடிக்கல. ஒரு குழந்தைகள் திருக்கல் மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு கணினியில ஒரு இது இருக்கும், ஒரு பிரஷ் ஒன்று இருக்கும். அதை போட்டு போய் அழிச்சோன்னா ஒரு நவீன ஓவியமா மாறிடுச்சு. அது பாத்தீங்கன்னா தெரியும் நவீன ஓவியம் எப்படி பிறக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வித்தியாசமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியா பாக்குறப்ப படக்கதை அதுல இருக்கு. ஆங்கிலத்தில் 6ஆம் வகுப்பு ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா அது ஒரு காமிக் ஸ்ட்ரிப் இருக்கும்.